தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று 79வது சுதந்திர தின விழா. எந்த பிரதமருமே பண்ணாத ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி பண்ணியிருக்கிறாரு. இந்த 79வது சுதந்திர தின விழாவில் இந்த டிஎம்கே காரங்க, காங்கிரஸ்காரன் இவங்க எல்லாமே என்ன செய்வாங்க, பெண் சுதந்திரம் வாய்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பான், வாய்கிட்டே வடை சுடுவாங்க. இவங்களோட வடை சுடுறதான் இவங்களோட வேலையை. உண்மையாமா பெண் சுதந்திரம், பெண் கல்வி, பெண் விடுதலை இது எல்லாம் எதில் இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உண்மையாகவே வேற எந்த தலைவர்கள்கிட்டையுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சின்னா உறுதலாக அடித்து சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு கொடுத்து பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றி கொடுத்தது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். காங்கிரஸ் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, செய்யலை. ஆனால் செஞ்சு காட்டினது பாரதிய ஜனதா கட்சி. எப்பயுமே பெண்களுக்கான சுதந்திரம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்குது. எப்பயுமே பெண்களை வந்து நம்ம நாட்டினோட கண்கள், பெண்கள் தான் நம்ம நாட்டினோட உயிர் நாடி அப்படிங்கிற அந்த கொள்கையில வந்து வாய்ட்டு மட்டும் சொல்லிடாம செயல்படுத்துறதும் எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிந்தூர் ஆபரேஷன் வெற்றி நீங்கள் அப்போ இருந்தே நல்லா கவனிச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டானதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே புகுந்து ஒரு 26 பேரை சுட்டு கொண்டுட்டு போயிட்டான். அதில் ஒரு தீவிரவாதி ஒரு சகோதரி கிட்ட இன்னும் ஒன்றை மாதிரி எத்தனையோ பேர் தாலியாக இருப்பாங்கன்னு போய் மோடி கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னார். இந்த இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சியோ அதன் தலைவர்களையோ பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாரும் இந்த பப்பு இருக்க ராகுல் காந்தி, இந்த தேசத்துறை 1ஆம் நம்பர் தேசத்துறை எல்லாம் அப்படியா இப்படியான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏன் ஒரு தகப்பனா, ஒரு சகோதரனா, என் பிள்ளையோட தாலி அறுத்தவனை, என் சகோதரியோட தாலி அறுத்தவனை என்ன பண்ணணுமோ, நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லைடா, நாங்கள் வந்து உங்களை அடித்தோம்னா அப்புறம் நீங்கள் வந்து வீரன் ஆகிடுவீங்கடா, என் பெண்களை வச்சே, என் சகோதரியை வச்சே உன்னை முடிச்சு காட்டுதோம்னு சொல்லி ஒரு முஸ்லீம் சகோதரி, இன்னொரு சகோதரி, 2 சகோதரியை எதிரி நாட்டுக்குள்ளே போய் விட்டு கொண்டுட்டு வா, நீ கொண்டுட்டு வந்தா தாண்டா என் புள்ள, நீ கொண்டுட்டு வந்தா தாண்டா என் சகோதரின்னு 2 சகோதரிகளை பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பி அந்த தீவிரவாத கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொண்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சது பாரதிய ஜனதா கட்சி. என் அன்பார்ந்த உறவுகளே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பெண்களை வந்து இந்த திராவிட கும்பலோ காங்கிரஸ் கும்பலோ எதுக்கு பயன்படுத்துது? அவங்களோட காம இச்சைக்கும். நீ நல்லா குடி, நல்லா கும்மி அடி, நீ குடும்பத்தோடு இருக்காத, அறகுறை ஆடை அணிஞ்சுக்கோ இப்படின்னு சொல்கிறவங்க இதுதான் இவங்களோட பெண் விடுதலைன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான பெண் விடுதலை எதுன்னு பாரதிய ஜனதா, நீங்களே உங்ககிட்டே நான் சொல்கிறேன், உன் பொண்ணு நல்லா படிக்கணும், ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு விளையாட்டில் நல்ல விளையாடட்டும், நம்ம இந்தியாவுக்கு நல்ல விளையாண்டு வெளிநாட்டில் போய் நல்ல ப்ரைஸ் அடிச்சுட்டு இந்தியாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கட்டும், பிறந்த இடத்துக்கு பெருமை, உன் சமூகத்துக்கு பெருமை, இந்த மாதிரி இரு, பெண்களை நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ நேற்று நடந்த நிகழ்வை பார்த்துக்கோங்க. தேசிய கொடி ஏற்றதுக்கு ஒரு பெண்ணை பக்கத்தில், இதுவுமே 78 ஆண்டு வரலாற்றில் எங்கேயுமே பெண்கள் விட்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சுருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியில் சமத்துவம் சமூக நீதி இருக்குதா, இல்லை இந்த டிஎம்கே கிட்டேயோ காங்கிரஸுக்கிட்டேயோ சமத்துவம் சமூக நீதி இருக்குதா என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எத்தனையோ வீடியோ சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸோட தலைவரை மல்லிகா அர்ஜுன கார்கேன்னு வச்சுருக்காங்க. எத்தனை வீடியோவில் பார்த்துருக்கீங்க. பாவம், அவர் ஒரு பிளாஸ்டிக் சேர், இங்கே எப்படி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் எங்கே போனாலும் பிளாஸ்டிக், அவ்வளோ சோஃபா செட்டுகள் கிடக்கும். எத்தனையோ சோஃபா செட்டுகள் எல்லாம் உட்கார விடாமல் பிளாஸ்டிக் சேரை எடுத்து வந்து அதுவும் இப்படி கூணி குருவி தான் வந்து உட்காந்துருக்கணும், இப்படி தான் உட்காந்துருப்பாரு ஐயன். நீங்கள் எத்தனையோ இதில் பார்த்துருப்பீங்க. எங்கே போட்டும் பிளாஸ்டிக் சேர் தான். ஒரு சில நாளில் அந்த பிளாஸ்டிக் சேருன்னு நிற்கல, கால் வலிக்க நின்று சாவு அப்படின்னு சொல்லி. இதுதான் டிஎம்கேவோடையும் காங்கிரஸோடையும் சமத்துவமும் சமூக நீதியும். ஆனால் நீங்கள் இப்போ ராஜராஜ சோழனுக்கு விளையாடுக்க வந்திருந்தார தமிழின காவலாளி ஐயா நரேந்திர மோடிஜி அவர்கள், பிரதமர் எந்த நாற்காலியில் உட்கார்ந்துருந்தாரோ அதே மாதிரி நாற்காலியை தான் அண்ணன் திருமாவளவனுக்கு போட்டிருந்தாங்க. எந்த இடத்துலையும் ஒரு சின்ன இது கூட கிடையாது. அவர் எந்த மாதிரி சேரில் உட்காந்துருந்தாரோ அதே மாதிரி சேரில் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் உட்காந்துருந்தாங்க. அப்போ நீங்கள் இதிலிருந்தே பார்த்துக்கிறணும், பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது யார், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது யார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது யார்? அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவங்களாம் கிடையாது, அனைவரும் சமந்தான். நீ யாரவனாரு, மனுஷனாரு, உனக்கு மேலே எவனும் கிடையாது, உனக்கு கீழே எவனும் கிடையாது. பாப்பா சாஹேப் அம்பேத்கரோட கொள்கைகளை பின்பற்றி அதே மாதிரி ஆட்சி பண்ணுற ஒரே அரசாங்கம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா இவங்க ஒரு 12 வருஷமா இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறோம். எந்த அமைச்சர்கள் மேலேயாவது ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு சின்ன ஏதாவது ஒரு குண்டிஷி வாங்கினதுல கூட ஒரு இதில் வாங்கினது
இவங்க மேலே ஒரு ப்ளீச்சிங் பவுடரில் ஊழல், குடிக்கிற தண்ணியில் ஊழல், மருத்துவத்தில் ஊழல், ஊழல் 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 ஒரு ஊழல். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் 2 வருஷம் 2 டேம் முடிஞ்சு 3ஆவது டேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அமைச்சருக்கு மேலே ஒரு சின்ன ஊழல் எவனா சொல்லட்டும் பார்ப்போம். வேற வழியே இல்லாமல் என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, நம்ம நாடு வந்து இந்த அமெரிக்காக்காரன் வந்து நான் தான் வல்லரசு, நீ எனக்கு அடிமையாக இருக்கணுங்க. அதுக்கு உறுதுணை எப்படி? ஏன்னா உள்நாட்டு கலவரத்தை இவன் இங்கே இந்தியா கிட்ட, ஏன்னா இந்தியாவோட ஒரு தலைமகனாக இருக்கிறது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, பாரதிய ஜனதா கட்சிக்காரு. காங்கிரஸ்காரங்களில் ஈஸியாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உயிர். அவங்க சொந்த, நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்துக்கோங்க பாரதிய ஜனதா கட்சியில், குடும்பம் குட்டி இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு என் நாடு தான் என் குடும்பம், என் நாட்டில் உள்ள மக்கள் தான் என் சொந்த பந்தம் அப்படிங்கிற கொள்கைகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்திலேயே எத்தனை பேருன்னு நான் சொல்கிறேன். நேற்று மரியாதைக்குரிய நாகாலாந்து ஆளுநர் அவர்கள் இலா கணேசன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர், அவருக்கு கல்யாணமே ஆகலை. அவர் சொன்ன பதில், என் மக்கள் இருக்காங்களே, இத்தனை பேர் மக்கள் இருக்கும் போது எனக்குன்னு ஒரு குடும்பம் குட்டி ஆயிடுச்சுன்னா நான் என் குடும்பம் குட்டியை பார்க்கணும், இந்த மக்களை பார்க்க முடியாது, அதனால் எனக்கு கல்யாணமே வேண்டாம், இந்த இவங்க தான் என்னோட சொந்த பந்தம்னு இருந்தவர். அவருடைய மறைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகுந்த ஒரு மன வருத்தத்தையும் அதையும் அளிக்குது. உண்மையிலேயே அன்னாருக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணீரஞ்சலி செலுத்திக்கிறோம். அதே மாதிரி ஐயா பொன்னாராக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில். மித்த யாராவது எந்த கட்சியிலையாவது யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற, அதுவும் டிஎம்கேல இருக்கிற யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்குள்ள டிஎம்கேயில் இருக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் என்ன குவாலிஃபிகேஷன்னா, நல்லா திருடணும், பொய் சொல்லணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், கூலிப்படையாக இருக்கணும், மக்களுக்கு எவ்வளோ தூரம் கேடு கெடுதல் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்னா இதுதான். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்துக்கோங்க. அண்ணனா முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட நல்ல மதிப்பு, நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்தவர். தென்காசி மாவட்ட தலைவர் அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களை பாருங்கள். நேற்று அவர் கூட சுப்புலாருங்கிற ஊருக்கு ஒரு மருத்துவ முகாமுக்கு போயிருந்தோம். உண்மையிலே ஒரு அவருக்கு எந்த விதமான ஒரு அரசு எதுலேயுமே இல்லை. மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தென்காசி மாவட்ட தலைவர். ஆனாலும் மக்களுக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமியை பற்றி அவ்வளோ பெருமையாக எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தாரு, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு. எந்த கிராமத்துக்கு, தென்காசி மாவட்டத்தில் எந்த கிராமத்துக்கு போகட்டும், கண்டிப்பாக அந்த கிராமத்துக்கு அண்ணன் ஏதாவது ஒரு உதவி, சின்ன உதவி, ஏதோ ஒரு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். அப்படி வந்து தான் சம்பாரித்த பணங்களையும் சரி, மக்கள் எடுத்துகிற நல்ல பேர் எடுக்கிறதையும் சரி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். டிஎம்கேக்காரன் அப்படி எவனையாவது ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அன்பு அருமை உறவுகளை, இந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் வந்து நம்மளோட நாட்டை வந்து ஒரு படுகுழிக்குள்ளே தள்ளணுங்கிறதுக்காக இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து என்னடா இவங்க நமக்கு மேலே போயிடுவாங்களோ, இந்தியர்கள் முழுசாக நம்ம இனிமேல் அமெரிக்காக்காரன் வந்து இந்தியாக்காரனுக்கு அடிமையாக இருக்கிற லெவலுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதன் பிரதமர் நரேந்திர மோடிஜியும் கொண்டு வந்துடுவார்களுக்கு பாதுகாப்புத்துறை எடுத்துக்கிட்டா பாகிஸ்தானில் இருக்கிற அத்தனை அந்த போர்க்கருவிகளுமே வந்து அமெரிக்காக்காரங்களுக்கு நம்ம உள்ளே போய் அத்தனை இதாக அவன் இன்னுமே இதெல்லாம் கொண்டு வரணும்னா அவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணணும். அவ்வளவு தூரம் நம்ம வந்து அவங்கள அடித்து நொறுக்கிட்டு வந்துட்டான். அவங்களோட ஆயுதங்கள் அத்தனையுமே அமெரிக்காக்காரங்களோட. என்னடா நம்மளவே அவன் இந்த அடி அடிச்சிட்டானுங்கிற வேற வழியே இல்லை. இவங்களை எப்படி ஏதோ பண்ணணும் வைக்கணும்னு மோடி கிட்ட ஏதோ பண்ணி பார்த்தாங்க. இங்கெல்லாம் நான் காங்கிரஸுக்காரன் கிடையாது, நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன், எனக்குன்னு குடும்பம் கூட்டி எதுவுமே கிடையாது. 140 கோடி இந்தியர்கள் மட்டும்தான் என் குடும்பம், என் சொந்த பந்தம். என் மக்கள் கஷ்டப்படுறத நான் என்றைக்குமே விட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு எவ்வளோ பெரிய விலை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் நீ எவனா இரு, நீ எல்லாம் எனக்கு இது ஒன்றுக்கு தான் சமம், நான் இப்படித்தான், எனக்கு தேவை என் மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், உனக்கு அடிமை நான் கிடையாது அப்படின்னு சொல்லி தில்ல கெத்தா ஒரு ஆண் மகனா நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த தேச துரோகி ராகுல் காந்தியும் தேச துரோகி மு.க. ஸ்டாலினும் அந்த புள்ளி வச்ச கூட்டணிகளும் நம்ம இந்தியாவை ஏன்னா இவங்களோட குறிக்கோள் என்னது? ஊழல், சொத்து சம்பாதிக்கணும். நாட்டு மக்கள் ஏன் எப்படி நாசமாக போனால் என்ன? நமக்கு தேவை சொத்து, நமக்கு தேவை காசு பைத்தியங்க இவங்கெல்லாம். அந்த காங்கிரஸ்காரனும் டிஎம்கேக்காரனும் வந்து காசு பைத்தியம்.
மக்கள் நாசமாக போன இவங்களுக்கு அப்படி இல்லாமல் ஈழத்தமிழர்கள் வந்து 1.5 லட்சம் பேரை கொள்ளு குவிக்கும் போது இந்த சைடு மனைவியான், இந்த சைடு துணைவியான், இந்த சைடு ஏசி, இந்த சைடு ஏசி, சாப்பிட்ட 2 மணி நேரம் உண்ணாவிரதமா சாப்பிட்டுட்டு வந்து படுத்து நல்ல இந்த சைடு தலையை வச்சுக்கிட்டு மனைவி கூட காலை 2 தூக்கி துணைவி கூட போட்டுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தார் ஐயா கருணாநிதி அவர்கள். அது மாதிரி கூட்டங்கள் இந்த டிஎம்கே கூட்டமும் காங்கிரஸ் கூட்டமும். 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சது யாது? காங்கிரஸ் டிஎம்கேவும். இந்த தமிழை நீ மறந்துட்ட, நீ தமிழை மறந்துட்ட. 10 வருஷமா 450 பேர் இந்தியர்கள் தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. 12 வருஷத்துல ஒருத்தன் மட்டும்தான் செத்துருக்கான். அந்த ஒருத்தன் சாவுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்க. தவறு தான் நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. நீங்க இன்னும் இந்த டிஎம்கே வந்து நல்லது நடக்கணும் எப்படி நல்லது நடக்கும்? தயவு செஞ்சு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சியிலையும் நீங்கள் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.